அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொன்னால், இதுவரை காணாத காரியங்களை இனி காண்பீர்கள் அப்படின்னு காலையில் ஒரு வசனம். இதுவரை காணாத காரியங்களை நீங்கள் இனி உங்கள் கண்கள்னால காண போகிறீர்கள். மோசே வந்து ஒரு 40 வருஷம் எங்கே இருந்தான்? பார்வோன் பக்கத்தில், அப்படிதான் எகிப்தில் இருந்தான். அங்கே கண்டதெல்லாம் என்னென்னா பார்வோனுடைய மிலிட்ரியும் அந்த போலீஸ்காரங்களையும் இதோட தான் மோசே பார்த்துருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் மீதியான் தேசத்தில் போய் இருந்தான். அங்கே மாமனாருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்துட்டு இருந்தான். அப்போது 40 80 வருஷம் போயிட்டு 80 வருஷம் கழிஞ்ச உடனே திரும்ப போய் பார்த்தது ஆட்டையும் மாட்டையும் இல்லை, மிலிட்ரியும் போலீஸ்காரனையும் இல்லை, தேவனை பார்த்தான் அப்படின்ட்டு வேதாகமும் சொல்லுது. எங்கே போய்? மலையில் போய். இவரையும் காணாத சில காரியங்களை காண்பீர்கள்னு சொன்னாலே சில விஷயங்கள் மாறுதலாக அமையும். ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது நம்ம தூக்கி கொண்டு எவனாவது என்ன செய்யணும்? அந்த வாசலில் கொண்டு இருத்தணும், பிச்சை எடுக்கிறது. அப்போ இதை தான் இவ்வளோ நாளும் அவன் பார்த்துக்கிட்டு இருந்த காரியம். அதுக்கு பிறகு அவன் என்ன பார்த்தாங்கிறத திரும்ப நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் எங்கே கொண்டு வச்சாங்க அப்படின்னா அலங்கார வாசல். அதில் அலங்கார வாசல் இங்கிறது வந்து வேதாகமத்தில் 2 வசனங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அப்போஸ்தலர் 3:2, இன்னொன்று அப்போஸ்தலர் 3:10. இந்த 2 வசனங்களையும் தவிர இந்த அலங்கார வாசல்ங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. அப்போ இது ஏன் அப்படி? இது எதனால இந்த அலங்கார வாசல் இதில் வருது அப்படின்னு சொன்னால், அலங்கார வாசல் முதல்ல எங்கே இருந்தது அப்படிங்கிறது தெரியணும்னா, ஒரு 3 ஆலயங்கள் ஒரே இடத்துல கட்டப்பட்ட ஒரு 3 ஆலயங்களை பற்றி தெளிவாக முதல்ல தெரியணும். அப்போ தெரிஞ்சால் அதில் அலங்கார வாசல் எங்கே இருந்து, எதனால இருந்து, ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்போ முதல் ஆலயம் அப்படின்னு சொன்னால் போன வாரம் நம்ம பார்த்தோம். எந்த ஆலயம்? முதல் ஆலயம் ஆசரிப்பு கூடாரம். வேதாகமத்தில் முதல் ஆலயம் இதுதான், ஆசரிப்பு கூடாரம். 2வது ஆலயம் எது அப்படின்னா சாலமோன் ராஜா கட்டின ஆலயம். இது வந்து மோரியா மலைக்கு மேலே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சாலமோன்ட்ட சொல்லல தேவன், அவன் அப்பாயிட்ட சொன்னார், தாவீது ராஜா கிட்ட சொன்னார். அப்போ அதை கட்டுனா அதே மோரியா மலையில் ஆபிரகாம் கொண்டு அப்படிதானே பலி கொடுக்க போனால் அதே மோரியா மலையில் அதே இடத்துல யார் கட்டுறா? சாலமோன் ராஜா கட்டுறார். இப்போ கட்டுற பிறகு 586 வருஷம் கழிஞ்ச உடனே அதை வந்து ஒருத்தன் இடித்து போட்டுட்டு போயிட்டான். நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிறவன் ஒரு ராஜா வந்து இடித்து போட்டது மட்டும் இல்லை, தீயை கொளுத்திக்கிட்டு உள்ளே இருந்ததெல்லாம் என்ன செய்துட்டான்? வாரிக்கொண்டு என்னதெல்லாம் உண்டோ அங்கே இருந்த பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள், சாதனங்கள், சகல பனிமுட்டுகள் எல்லாத்தையும் வாரிட்டு அவனுக்கு நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். அப்போ கொண்டு போனது மட்டும் இல்லை, இஸ்ரவேலர்களை பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? 70 வருஷம் அவனை அடிமையாட்டம் கொண்டு போயிட்டான். அப்போ அதில் கொண்டு போகப்பட்டவர்கள் தான் ஒரு 4-5 இளைஞர்கள். இவங்க பேரெல்லாம் வேதாகமத்தில் இருக்குது. அப்படி தானே தானியேல் உட்பட, அப்படி தானே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ. இப்போ இப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, பாபிலோன் வந்து அழிவு அடைஞ்சாச்சு. அப்போ அழிவு அடைஞ்ச உடனே அந்த கடைசி ராஜா, ஏற்கனவே பார்த்தோம், கடைசி ராஜா வந்து பெர்சிய ராஜாக்கள் வந்து என்ன செய்தாங்க? பாபிலோனை அழித்ததுனால அந்த கோரேஷுங்கிற ஒரு ராஜா, அவன் வந்து யூதன் இல்லாட்டாலும் அவனை வந்து தேவன் தெரிந்தெடுத்து என்ன ஆலயத்தை அவன் எவன் கொளுத்தி போட்டு போனானோ அதே இடத்துல ஆலயத்தை கட்ட அந்த மக்களை என்ன செய்யணும்? நீ விடணும். அது மட்டும் இல்லை, என்ன தேவையோ அதெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு இவன் சந்தோஷத்தில் என்ன செய்தான்? கொடுத்து விட்டான். அப்போ கொடுத்து விடும்போது 70 வருஷம் கழிச்ச உடனே அந்த செருபாபேல் இருக்க தலைமையில் ஒரு கூட்டம் என்ன செய்யாங்க? ஆலயத்தை கட்டுறதுக்கு இங்கே வராங்க. அப்போ ஆலயம் கட்டுறதுக்கு இங்கே வந்து முதல்ல வேலையை தொடங்கத்தில் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாளையில் அந்த சமாரியர்கள் வந்து எரிஞ்சுதாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. சமாரியர்கள், யூதர்களுக்கு எதிராக சமாரியர்கள் வந்து சொல்லாங்க, நீங்கள் கெட்ட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சத்தங்கள் வந்ததுனால அந்த ஆலய கட்டுப்பான பணி என்ன ஆச்சுன்னா முடங்கி போச்சு. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க ஏன் தடுக்கிறாங்கன்னா, 2 கோத்திரங்கள் யூதர்கள்னு சொல்லப்படுவவங்க எந்த கோத்திரங்களை சார்ந்தவங்கன்னா யூதா கோத்திரமும் பென்யாமின் கோத்திரமும் மட்டும்தான். ஆனால் மற்ற 10 கோத்திரங்களும் வேற ஒரு 5 புறஜாதிகளும் சேர்ந்து இணைந்து வந்த குரூப் தான் இது சமாரியர்கள். அப்போ இவங்க யார்? கிராஸ். அப்படி தானே சமாரியர்கள்ங்கிறது யூதர்லையும் சேராது, கிராஸ் ஜாதி, அது இதையும் சேர்ந்த கலந்த ஆட்கள். அப்போ இவர்கள் வந்து யாரை வணங்குனாங்கன்னா யெகோவா தேவனை தான் வணங்குனாங்க. ஆனால் எப்படி வணங்குனாங்கன்னா விக்கிரகத்தை வச்சு இதுதான் யெகோவா தேவன் அப்படின்னு வணங்கிட்டு இருந்தாங்க சமாரியர்கள். யூதர்களுக்கு அது என்ன செய்யாது? தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார். ஒரிஜினல் கிறிஸ்தவர்களுக்கும் என்னது விக்கிரகங்கிறது நம்ம வணங்கக்கூடாதுங்கிறது ஒரிஜினல் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். டூப்ளிகேட் கிறிஸ்தவர்களுக்கு, சமாரியர்களை மாதிரி உள்ள கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியாது? அது விக்கிரகத்தை தூக்கி வச்சு அதுதான் இயேசு, அதுதான் யெகோவா தேவனிட்டு வணங்குக்கு தோணும். அதே போல அதை கதையை செய்து இருந்த ஆள் தான் யார்? சமாரியர்கள். இயேசு அதாவது தேவன், யெகோவா தேவனை தான் வணங்குனாங்க. ஆனால் என்ன செய்தாங்க? சிலை வச்சு அவங்க தெய்வங்கள், பழைய பண்டு அந்த கிராஸ் 5 ஜாதிகளுக்கு உள்ள என்ன தெய்வங்கள் எல்லாம் உண்டோ அந்த வழியில் யெகோவா தேவனை வணங்குனாங்க. அப்போ என்ன செய்தாங்க அப்படின்னா, இப்படி வணங்கிக்கிட்டு இருந்ததுனால திடீர்னுட்டு வந்து சொன்னாங்க, நாங்களும் உங்களுக்கு ஆலயத்தை உங்கள் கூட சேர்ந்து
ஆமாம், அவங்க அங்கே இருந்து பாபிலோன்லேருந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு வெறியோடு அங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து நிற்கும் போது இவங்க கூட என்ன சொன்னாங்க, நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு கட்டோம். அப்போ கட்டணும்னா ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? பரிசுத்த ஆலயம். ஆமாம், டூப்ளிகேட் ஆலயம் இல்லை. இங்கே கட்ட போகிறது என்ன ஆலயம்? பரிசுத்த ஆலயத்தை கட்ட போகிறாங்க. அப்போ பரிசுத்த ஆலயத்தை கட்டணும்னா பரிசுத்தர், அப்படிதானே? பரிசுத்தர்னா எப்படி இருப்பார்? தோளில் தூக்கிக்கிட்டு சுமக்கக்கூடிய ஒரு குட்டி தெய்வம் அல்ல. நீ தூக்கி சுமக்கிறவர் அல்ல தெய்வம், உன்னை தூக்கி சுமக்கிறவர் தான் தெய்வம். தெய்வத்தை தூக்கி நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் தோளில் தூக்கிட்டு தெரிய முடியாது. ஆனால் இது இப்படி திரிஞ்சிட்டு இந்த ஜாதி தான் ஏது? சமாரியர்கள் ஜாதி. பாருங்க, நேற்று பெய்த மழையில இன்னைக்கு அடிச்சிட்டு வந்த ஒரு குட்டி தெய்வமோ சட்டி தெய்வமோ அல்ல தெய்வம். ஆமா, அவர் தான் இந்த 3 உலகத்தையும், பரலோகம், பூலோகம், பாதாளம், எல்லா உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைச்சது யார் தான்? அந்த தெய்வம் தான். அதுபோல காத்துலையும் கடல்லையும் கரைஞ்சி போகக்கூடிய ஒரு தெய்வமும் அல்ல, காற்றலையும் கடலையும் உண்டாக்கின தெய்வம் தான் இந்த தெய்வம். இந்த தெய்வம். அப்ப இந்த தெய்வத்துக்கு தான் ஆலயம் உண்டாக்கணும்னு சொல்லும் போது இவனை பரிசுத்தம் இல்லாத ஜாதி என்ன செய்யுது? நாங்களும் வந்து என்ன செய்வோம், அதை கட்டுவோம் அப்படின்னு உடனே இவங்க அப்போ சரி உள்ள பைசா மட்டும் தரங்க, நம்ம கட்டிடுவோம்னு சொல்லிட்டு பைசா வாங்குறாங்கன்னு இல்லை. என்ன செய்வோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், காணிக்கு ஆலயம் தானே கட்டுறோம், நீ ஒரு 50,000 எழுதிட்டு நீ வெளியே நின்று சொல்லி என்ன செய்வோம், வாங்கி அதை கட்ட தொடங்கிறோம். ஆனால் இவங்க அப்படி சொல்ல, உனக்கு 5 காசு கூட எங்களுக்கு என்ன செய்யணும், வேண்டாம், ஒன்று இந்த பக்கமே வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுனால இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, கோவம் வந்து போச்சு. சமாரியர்களுக்கு கோவம் வந்துட்டு. அப்போ கோவம் வந்தாலும் சமாரியர்கள் என்ன செய்தாங்கன்னா, எந்த ராஜா அங்கே அனுப்பி விட்டானோ கட்டுங்கண்ணிட்டு அவனுக்கு முட்டை கடிதம், என்னது லெட்டர் எழுதுனாங்க, முட்டை கடிதம் எழுதுனாங்க. அப்போ பார்த்தா எஸ்ரா 4:5 போட்டிருக்குது. என்ன கடிதம் எழுதுனாங்கன்னு பாருங்க. 2 நேரம் எழுதியாச்சு. அடுத்தது 3வது ராஜா. ஏற்கனவே எந்த ராஜாக்கெல்லாம், பெர்சிய ராஜா இருந்த காலத்துலையும் எழுதுனாங்க லெட்ரு, தரியூர் ராஜா இருந்த காலத்துலையும் எழுதுனாங்க. அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்லுது, அர்த்தசாஸ்திர ராஜா, அவருக்கு பேருக்கு போட்டிருக்காதுல, ஆமா, அர்த்தசாஸ்திராவின் நாட்களிலும் அவங்களுக்கு பாசையில எல்லாம் என்ன எழுதா, மொட்டை கடிதம் எழுத. மொட்டை கடிதம் எழுத ஆள்கள் எல்லாம் தெரியுமா? நம்ம ஊர்லயும் முன்னால அருமராஜன் ஒரு எழுத்துக்காரர் இருந்தார். ஒரு ஓயாம அருமைராஜ் தான். எதை எடுத்தாலும் என்னது, மொட்டை கடிதத்துக்கெல்லாம் அருமைராஜ். அப்ப அருமைராஜ் ஒரு நாள் பிறகு கூட்டம் போட்டு சொன்னாவே, யார் இந்த அருமராஜ், இந்த அருமராஜை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்க கூட்டம் போட்டாங்க. இங்க இருந்த கொஞ்சம் அருமராஜுகள் என்ன செய்தாங்க, ஒரு 20 வருஷமா லெட்ரு, ஒரே லெட்ரு, 3 ராஜாக்கள் இருந்த காலத்திலையும் அப்படி இவங்க லெட்டர் எழுதுனாங்க. அப்போ லெட்டர் எழுதுனதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, 20 வருஷம் அந்த ஆலயம் கட்டுற பணி என்ன செய்துட்டு நின்று போச்சு. திரும்ப என்ன செய்ய முடியல, வீழல கட்ட முடியல, பயங்கர பிரச்சனை. அப்போ இவங்க பிறகு திரும்பவும் என்ன செய்ய, சோர்ந்து போனதுனால எப்படி சோர்வு வந்துடும், அப்படி தானே, வயாமல் மொட்டை கடிதம் போய் அங்கேருந்து போலீஸ் வந்து நின்னா அப்போ இப்படி பிரச்சனை வந்துடும். அப்போ அதனால அங்கே பிரச்சனை வந்து கட்ட முடியாமல் 20 வருஷம் தத்தளித்த போது திரும்பவும் ஆகாய் தீர்க்கதரிசி எழும்பினார். ஆகாய் தீர்க்கதரிசி யூதா ராஜ்யத்தில் எழும்பினார். எழும்பி சொன்னார், நீங்கள் ஆலயத்தை கட்டி தான் ஆகணும்னு. அப்போ அதே நேரத்தில் சகரியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தில் எழும்பினார். 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் எழும்பினாங்க. எழுப்பி சொன்னாங்க, இவங்களும் சொன்னாங்க, நீங்கள் ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டி தான் ஆகணும். அப்போ அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் இயேசு பிறப்பதற்கு 516 வருஷத்துக்கு முன்னால் ஆலயத்தை என்ன செய்தாங்க, கட்டி முடித்தாங்க. அப்போ பாருங்க, அப்படி கட்டி முடித்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஆலயம் வந்து என்ன இருந்தது, சின்ன ஆலயமாக தான் இருந்தது. ஆனால் அங்கே என்னது இருந்ததுன்னா, அபிஷேகம் இருந்தது. எஸ்ரா 3:13 போட்டிருக்கு. அதில் அவங்க கம்பீரமாக சத்தம் போட்டார்கள் போட்டு வேற பாசிக்க. எஸ்ரா, ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. அவ்வளவு அந்த அந்த சந்தோஷத்தில் அவங்க போட்ட சத்தத்தில், ஆலயம் கட்டும்போது போட்ட சத்தத்தில் இது அழுகையா இல்லை சந்தோஷமானு தெரியாது கூடாத அளவில் எப்படி இருந்தது அங்கே அந்த ஆலயம். அவ்வளவு மகிமையான ஆலயமாக அது கட்டப்பட்டது. ஆனால் ஆலயம் சின்ன ஆலயம் தான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் முழங்கால் நிற்கிறதுக்கு 2 காலம், அழுவதற்கு 2 கண்களும், அல்லேலியா சொல்றதுக்கு ஒரு வாயம் இருந்தால் போதும் எப்போ ஏற்பட்ட கஷ்டமும் என்ன செய்யும், மறைஞ்சு போகும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு சத்தம் போட்டு முழங்கால் நின்று கண்ணீர் விட்டு அல்லேலியா சொன்னதுனால அந்த ஆலயம் என்ன செய்யுது, எழும்பி கட்டப்பட்டது. அப்போ கட்டப்பட்டது சின்ன ஆலயமாக தான் இருந்தது. ஒரு 495 வருஷங்கள் அப்படியே ஓடி போயிடுச்சு. அந்த ஆலயத்தை வச்சு தான் என்னங்க யூதர்கள் அந்த ஆலயத்துக்கு தான் போயிட்டு வர்றது எல்லாம் இருந்தது. அப்போ 496 வருஷம் கழிஞ்ச உடனே ஒருத்தனுக்கு ஆசை வந்தது, இந்த ஆலயத்தை என்ன செய்யணும், பெருசாக கட்டணும். இடிச்சணும்னு இல்லை, அவனுக்கு என்ன ஆகணும், பெருசாக கட்டணும். இப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனாலும் பார்த்தா தெரியும், இப்போ கமிட்டின்னு சொல்லுவாங்க சில சர்ச்சைகள் எல்லாம். கமிட்டியில் பெரிய பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை செயலாளராக இருப்பாங்க, ட்ரெஸரராக இருப்பாங்க. இவங்க சர்ச்சை ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். எத்தனையோ சர்ச்சையில் நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது பார்ப்போம். பார்த்தாக்கி செக்ரட்டரி எங்கே கேட்டால், செக்ரட்டரி என்னது அங்கே ஆசீர்வாதம் போடும்போது தான் உள்ள வருவார். ஆனால் ஆலயம் படி எங்கே நடந்துகிட்டு இருக்கோம், அதுக்குள்ள கணக்குகள் எங்கே இருந்து எழுதிட்டு இருப்பாரு. அப்போ ஆராதனைக்கு வராமல் நீ ஆலயம் கட்டுறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நிறைய சர்ச்சைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். செக்ரட்டரி மாதிரி உள்ள வரதை கூடுதல் ரொம்ப அபூர்வமாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆனால் ஆலயம் கட்டுறதுல அடியும் பிடியிலையும் சண்டையிலையும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அதே போல் இவனுக்கு என்னது, இவன் ஆண்டவர் அறியாதவனாக இருந்தாலும் இவனுக்கு என்ன செய்யணும், ஆலயத்தை கட்டணும். அப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசைப்பட்ட ஆள் யார் அப்படின்னு சொன்னால், ஏசு கிறிஸ்து அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பிள்ளைகளை ஒருத்தன் கொலைச்சி தான் ஏரோது ராஜா. ஆமாம், 2 வயசு கிலோ உள்ள பிள்ளைகளெல்லாம் நினச்சி தான் ஏரோது ராஜா ஏசு அப்படின்னு நினச்சிட்டு கொலை பண்ணான். அப்போ
வேதாகமும் சொல்லுது. அன்னைக்கே நான் 9 ஆலயங்கள் சொன்னேன். அந்த 9 ஆலயங்கள்லையும் பெரிய ஆலயம் யார் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 சொல்லுது. இயேசு கிறிஸ்து தான், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து தான் பெரிய ஆலயம். அந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, பரலோகத்துல. இங்க வெள்ளிச்சந்தையில காட்டவளையில இல்ல, எங்க இருக்கு? பரலோகத்துல புதிய எருசலேம். புதிய எருசலேம்ங்கிற வாசஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆலயமே யாரும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தானே. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 சொல்லுது. அப்ப மகா பெரிய ஆலயம். அந்த ஆலயம் அங்கிருந்து இறங்கி பூமிக்கு வருது. அந்த ஆலயத்தை என்ன செய்வான் இவன்? இடிப்பேன், பொழிப்பேன். இவன் என்ன செய்தான்? தொலைச்சி கட்டக்கணி நினைச்சான். 100 கணக்கில் குழந்தைகளை என்ன செய்தான்? கொலை பண்ணான். அப்போ 100 கணக்கில் பிள்ளைகளை கொலை பண்ணாலும் அந்த அவனுடைய கண்ணுலையும் அவனுடைய மிலிட்டரிக்காரங்களுக்கு கண்ணுக்குள்ளேயும் மண்ணை வாரி போட்டுட்டு இயேசு வளர்ந்தார். இன்னைக்கும் நம்ம எப்பேற்பட்டவன் நம்மளை கொல்லணும்னு நினைச்சாலும் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும்? நிச்சயமா மற்றவங்களுக்கு கண்ணில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைகள் வளரதான் செய்யும். ஒரு நாள் என்ன செய்யாது? அப்போ ஒரு நாள் தாழ்ந்து போகாது. அது போல தான் இயேசு கிறிஸ்துவ அவனால் என்ன செய்ய முடியல? அசைக்க முடியல. அந்த 2 வயசு கீழே இருந்த அத்தனை பிள்ளைகளையும் அவன் என்ன செய்தான்? கொன்று போட்டான். அப்போ ஏன் கொன்று போட்டான்? அப்போ எப்படி இயேசுவுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொல்லுவது நியாயமா அப்படின்னு கேட்டால், அது ஒரு தீர்க்க தரிசனத்தினால அந்த சம்பவம் நடந்தது. இது ஒரு தீர்க்க தரிசி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அது என்னன்னா, எரேமியா 31:15 வாசிங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராகேல் அழுகிறாள் அங்க யார் எழுதி வச்சா? அப்ப ராகேல்னா ஒரிஜினல் யார் அப்படின்னு சொன்னா, யோசேப்புக்கும் பென்யாமீனுக்கும் தாய். யூதர்கள் முழு யூதர்களுக்கும் தாயாக அறியப்படுகிற ஒரே பெண் யார் தான் அப்படின்னு சொன்னா ராகேல். ராகேல் தான் சொல்லுவாங்க. அப்ப ராகேல் தான் எதுக்கு அழுகிறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை அவள் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவள் அழுகிறாள் அப்படின்னு சொல்லி இவர் தீர்க்கதரிசி எழுதி வைக்கிறார். அப்போ அந்த காரியம் நடக்கணும். அதுக்காக தான் தெளிவாக எந்த காலங்களில் இயேசு பிறக்கிற டைமில் அவ்வளோ 100கணக்கான பிள்ளைகளை அவன் கொலை பண்ணி போட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது வாழ்வதுக்காக இல்லை. நம்ம இப்போ யார் வந்தாலும் சரி இந்த உலகத்துக்கு வந்தாலும் என்ன செய்வோம்? ஆசையாட்டு வாழத்தான் ஆசைப்படுவோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை, சாவதற்காக தான் பூமிக்கு வந்தார். அவர் எவ்வளவோ தூரத்தில் இருந்தவர் இந்த வாரத்தில் இந்த நாளில் என்னுடைய சாவு நடக்கணும் அப்படின்ட்டு நாசரேத்தில் இருந்தவர் எங்கே வந்துட்டாரு? எருசலேம். சாவை நோக்கி, அவர் பிறந்த அன்னையிலேருந்தே சாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் இயேசு தான். இயேசு சாவை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு நாள் என்னைக்கு சாவு என்னைக்கு அப்படிங்கிறத வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தார். ஆனால் இவர் இயேசு சாவது ஏறோதுக்கு கையில் இல்லை சாக வேண்டியது. அவர் யாருக்கு கையினால சாகணுங்கிறது ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. 40க்கு மேலே தீர்க்க தரிசனம் இயேசுவின் மரணத்தை பற்றி வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் அதில் 15 தீர்க்க தரிசனம் சிலுவையில தான் மரிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அதெல்லாம் நடக்கணும் தான். கடைசியாக ஒரு தீர்க்க தரிசனம் நடந்தது. என்ன அப்படின்னா, எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது அப்படி உள்ள தீர்க்க. அதாவது ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறிட்டான்னு பார்த்து தான் இயேசு அவருடைய வாழ்க்கையை என்ன செய்திருந்தாரு? நகர்த்திட்டே இருந்தார். அதனால ஏரோதுக்கு கையில் ஒன்று அவர் சாவதுக்குள்ள காரியமே கிடையாது. அது ஒரு தேவ திட்டமும் இல்லை. ஆனால் அவர் எப்படி சாவாருங்கிறத தெளிவாக சங்கீதத்தில் சொல்லியிருந்த ஏசாயா, சகரியா, தானியல் தீர்க்கதரிசிகள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதன்படி தான் அவர் என்ன செய்தாரு? அப்போ பாருங்க, இயேசுங்கிற பெரிய ஆலயத்தை இவன் இடிக்க ஏறது திட்டம் போட்டான். அவன் கட்டின ஆலயத்தை இயேசு சொன்னா என்ன செய்யும்? கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும். அது ஏறது கட்டின ஆலயத்தை தான் அவர் சொன்னார். கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் சொல்லி 3 சுவிசேஷர்கள் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. அது ஏன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா. யோவான் மட்டும்தான் அதை என்ன செய்யல? அந்த விஷயத்தை கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் சொன்ன விஷயத்தை யோவான் மட்டும்தான் எழுதலை. ஆனால் இவங்க 3 பேரும் எழுதி வச்சிருக்காங்க. அது எப்படி சரியா ஒரு 70 வருஷத்துல அங்க இருந்து ரோம சேனாதிபதி ஒருத்தன் டைட்டஸ்ன்னு சொல்லப்படக்கூடியவன் என்ன செய்தான்? இயேசு சொன்ன அதே ஆலயத்தை தர மட்டமா இடித்து போட்டு தீ கொளுத்திட்டு போயிட்டான். அவன்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும்? செவுறு முழுசும் தங்கமா இருக்கு, தங்கத்தை மறைச்சி வச்சுதான் இவங்க கட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்ன ஒரே காரணத்தினால அதை நம்பி என்ன செய்துட்டான்? வந்தவன் முதல்ல டைரக்டாக அதை போய் இடிக்கல. சுற்றி இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே வெளியே போகாதபடி என்ன செய்தான்? மதில் மாதிரி சுற்றி மிலிட்ரியை நிறுத்தி வெறுத்தரை கூட வெளியே போடாமல் ஆகிட்டான். சாப்பாடு கூட இவங்களை என்ன செய்ய முடியல, உணவு. அதான் ஜோசிபாஸ் எழுதுறாரு, ஒரு மிலிட்ரிக்காரங்க உள்ளே போகும்போது ஒரு வீட்டில் ஒருத்தி தன்னுடைய பிள்ளைய அடுப்பில் வச்சு சுட்டு தின்னுட்டு இருந்தாலும். யார்? யூத பெண்மணி ஒருத்தி சிட்டு இருந்தாலும் அவளுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னு. ஒருத்திக்கிட்ட சாப்பாடு பிள்ளைய தின்ன கொடுக்கதான், அடுத்தது அவளுக்கு பிள்ளைய பிடிச்சி இவ தின்னதான். இந்த கதைகளெல்லாம் எப்போ தான் நடந்தது? இயேசு சொல்லி அது 70 வருஷத்துக்குள்ள இந்த ஆலயம் இடிக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போகும்போது தான் இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்தது. பாருங்க, இப்போ இவன் ஏன் இப்படியெல்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏரோது அந்த ஆலயத்தை கட்டின நோக்கமே என்னது? வேற தவறான நோக்கத்தினால அவன் கட்டினது. அது ஏன் அப்படின்னா, அதாவது முதல் ஆலயத்தை ஆசாரிப்பு கூடாரம், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு மோசே கிட்ட ஆண்டவர் 5 முறை அவர் சொல்றாரு, எனக்கு ஆலயம் இப்படி தான் கட்டணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. அதுபோல 2வது ஆலயமான தாலமோன் கட்டின ஆலயத்தை தேவன்
தாவீது ராஜாவிட்ட உன் மகனை கொண்டு கட்ட வைப்பேன், அது மோரியா மலையில தான் கட்ட வைப்பேன்னு தெளிவாக சொன்னார். சொல்லி செய்யப்பட்டதுதான் என்னது அந்த ஆலயம். ஆனா இவன் ஏரோது கட்டின ஆலயம் தேவன் சொல்லி கட்டினதில்லை. என்னது அங்க இருக்கவங்க அவ்வளவு வரும் நம்மளை பெரிய ஆளா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செருபாபேல் கட்டின ஆலயத்தை விரிவுபடுத்தினவன் தான் ஆலயாரு. செருபாபேல் கட்டின ஆலயம் வந்து சின்ன ஆலயமா இருந்தது. ஆனா அதை வந்து இவன் என்ன செய்தான், ஆமா யூதர்களுக்கு அதை பெருசா நம்ம செய்து காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் இவன் என்ன செய்தான் அதை கட்டினான். அப்போ இவன் ஏன் யூதர்களுக்காக அதை செய்கிறான் அப்படின்னா, இவன் யூதனா அப்படின்னு கேட்டால் இவன் யாரும் இல்லை, யூதன் இல்லை. அந்த நாட்களில் ஆட்சியில் இருந்தான், ஆனாலும் இவன் யாரும் இல்லை, ஏரோது வந்து யூதன் இல்லை. யூதன் இவன் யார் அப்படின்னா ஏதோமிய ஜாதி. ஏதோமியர்கள்னா யாரு, ஏசாவின் சந்ததிகள். யாக்கோபுக்கு கூட பிறந்தவர் தான். அப்படி தானே பாயாசத்தை வச்சு என்ன செய்துட்டான், பாயாசமா கூழா, மலையாள பைபிளில் பாயாசம்னு போட்டிருக்காங்க, இங்கே கூழுன்னு போட்டிருக்காங்க. அப்படி தானே கூழ். அதுலேயும் கூழுன்னு சொன்னால் இவனுக்கு அதில் தான் ஏதோம்னு பேரே இவனுக்கு வருது. யாருக்கு, ஏசாவுக்கு என்ன பேர் வருது, ஏதோங்கிற பேர் வருது. ஏன் அப்படி ஏதோங்கிற பேர் வருதுன்னு சொன்னா இவன் சிவப்பு பாயசம் வேணும்னு கேட்டான். சிவப்பு அதில் எப்படி போட்டிருக்கு, சிவப்பு. அதை வாசிங்க, ஆதியாகமம் 25:30 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா. என்ன கூழு, சிவப்பான கூழு. அப்போ சிவப்புனாலே அதுக்கு அர்த்தம் என்னது, இந்த ஏதோம்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து சிவப்பு. அவன் பிறக்கும் போது யாக்கோபை விட இவன் பயங்கர கலர், மூத்தவன். அப்போ அவனை விடையும் இவன் கலராக தான் இருந்திருக்கான். அவன் கலராக இருந்திருக்கான். அவன் நல்ல சிவப்பு கலரில் இருந்திருக்கான் முதல்ல. ரெண்டாவது அவங்க ஆசைப்பட்டதான் என்னது, சிவப்பான கூழை எனக்கு என்ன செய் தந்துருன்னு கேட்குறான். அப்போ சிவப்புன்னு அதுக்கு அர்த்தமே ஏதோம். அதனால தான் அதில் போட்டிருக்கு. அதில் எப்படி போட்டிருக்கு, ஏதோம் என்று அந்த வசனத்தில் போட்டிருக்க. அப்படி அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றேன். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாய். அதனால தான் அவனுக்கு என்னது வந்து பேரு, அந்த கூழு சிவப்பு கூழை வாங்குறதுனால தான் அவனுக்கு ஏதோங்கிற பேரே வந்தது. அப்போ அந்த ஏதோம் ஜாதிகள் அவனுக்கு பிள்ளைகளுக்கு பிறந்த ஆள் தான் யாரு தான், அந்த இந்த ஏரோது என்கிற ஆள். அப்போ இவனால என்ன நடந்ததுன்னா, கொஞ்ச நாள் கூட கழியும் போது இயேசு கிறிஸ்து பறக்கிறதுக்கு சரியாக ஒரு 134 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த யூத ராஜா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இந்த ஏதோமியர்களை போய் பிடிச்சார். ஏதோமியர்கள்ங்கிறது பயங்கர பிரச்சனை உள்ள ஆட்கள். எப்படின்னா ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல ஏதோம் நாட்டு வழியாக வரும்போது வரவிட மாட்டேன்னு சொல்லி இவங்களை சுத்த வச்ச ஜனங்களாங்க அந்த ஜனங்கள். அப்போ பாருங்க, இந்த நாட்களில் யூத ராஜா ஒருத்தன் போய் என்ன செய்துட்டான், இயேசு பிறப்பதற்கு சரியாக 134 வருஷத்துக்கு முன்னே ஒரு யூத ராஜாவை அந்த ஏதோமியர்களை பிடிச்சிட்டான். பிடிச்சி அடிமையாக கொண்டு வந்தது மட்டும் இல்லை, இவன் என்ன செய்தான்னா அவர்களை விருத்த சேதனம் செய்ய வச்சான். அப்போ விருத்த சேதனம் செய்து யார் தான் விருத்த சேதனம் செய்துட்டு இருந்தா, யூதர்கள் தான் விருத்த சேதனம் செய்வாங்க. ஆனால் இவன்களை என்ன செய்துட்டான் அந்த ராஜா, யூத ராஜா பிடிச்சி அடிமைகள் தானே பிடிச்சி அவங்களையும் விருத்த சேதனம் செய்ததுனால இவர்கள் வந்து என்ன செய்தாங்கன்னா யூதர்களோடு கலந்தாங்க, ஒன்றுக்குள்ள ஒன்று இவங்க கலந்தாங்க. அப்படி கலந்ததுனால திடீர்னு இந்த ரோமர்கள் இந்த உலகத்தை முழுவதும் பிடிச்சோன்னா, ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச ரோமர்கள் இவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த இடுமியனான ஏதோமியனான ஏரோதை என்ன செய்தாங்க, அந்த யூதயாவுக்கு ராஜாவா ஆக்குனாங்க. அப்போ யூதாயாவுக்கு ராஜாவாட்டு ஏரோதை ஆக்கணும்னு அங்கே இருந்த யூதர்களுக்கு தெரியுமா தெரியாதா, இவன் நம்ம யூதன் இல்லைங்கிறது தெரியுமா, அவங்களுக்கு தெரியும். இவன் ஜாதி ஆள் வேற, இவன் நம்ம ஆள் கிடையாது. ஆனால் இவன் படம் காட்டுக்கு தான் அங்கே இருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால அவங்க என்ன செய்தாங்கன்னா இவனை வெறுத்தாங்க, இவனை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அப்போ அதனால இவன் என்ன செய்தான்னா இவங்களுக்காக இவங்களுடைய யெகோவா தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம கட்டி கொடுத்தான்னா இவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாட்டு இருப்பாங்க, நமக்கு எதிராக கலகம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தில் தான் இவன் என்ன செய்தான் ஆலயத்தை பெருசாக கட்டுறான். பெருசுன்னா அவ்வளோ பெரிய பெருசுன்னா பாசுகா திருவிழாக்கு மட்டும் 2.5 லட்சம் ஆடுகளை வெட்டி பலி கொடுப்பாங்களாம். அந்த அளவு பெரிய ஆலயமாக இருந்தது அப்படின்னு ஜோசிபாஸுங்கிற யூத ஆராய்ச்சியாளர் தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ பெரிய ஆலயத்தில் லட்சக்கணக்கான ஆட்கள் இருந்த இடத்துல தான் இயேசு சாட்டை எடுத்து என்ன செய்தார், அடியை அங்கே வச்சு தான் தொடங்கினார். அப்போ அடியை தொடங்கினார்னா அடி தொடங்கின விஷயத்தை 4 சுவிசேஷர்கள் எழுதியிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் 4 சுவிசேஷர்கள் எழுத மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. இதில் 4 சுவிசேஷர்களும் தெளிவாக எழுதியிருக்காங்க. சாட்டை எடுத்து அடியில் நொறுக்கி கலத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை 4 சுவிசேஷர்கள் எழுதியிருக்காங்க. அதில் 3 பேர் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்தேயு 21:13 வாசிங்க பார்க்கலாம். வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் என்ன வசனத்தை சொல்றாரு, இயேசு என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு சொல்லி தான் இயேசு சாட்டை எடுத்து அடி நுறுக்கி கொடுத்தாருன்னு சொல்லி யார் இவங்க 3 பேர் எழுதுறாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஆனால் யோவான் அதை திருப்பி எழுதுறாரு, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதீர்கள்னு சொல்லி அடிச்சார் அப்படின்னு. அதில் பாருங்க யோவான் 2:16 எப்படி போட்டு பாருங்க. அவங்க எழுதுனாங்க என்னுடைய வீடு ஜெப வீடு, அந்த வசனத்தை சொன்னார் போட்டிருக்கு. இவர் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா யோவான் சொல்றாரு என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள், இவர் மட்டும் சொல்றாரு. அப்போ 2 விஷயங்களையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. 2 விஷயங்களையும் சொல்லி தான் உங்களுக்கு அடி கொடுத்துருக்காரு. அப்போ பாருங்க, இயேசு அடியை தொடங்கினாங்க, என்னென்னு எதுக்கு என்ன செய்ய முடியாது, ஒருத்தரம் நிற்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளவோ பெரிய பிரசிடென்ட் மாதிரி இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இருந்திருப்பாங்க, மிலிட்டரி இருந்திருக்கான், ட்ரெஸிவரர் இருந்திருப்பான், செக்ரட்டரி இருந்திருப்பான். அடின்னா அடிதான், அப்படிப்பட்ட அடி ஓடி போயிட்டான். ஒருத்தங்க கூட அங்கே என்ன செய்யல, நிற்கவே இல்லை அப்படின்னு தான் வேதாகம் சொல்லுது. அது அந்த ஆலயம் இருந்த இடம் எது அப்படின்னா, முதலில் இந்த தேவாலயம் கட்டப்பட்ட இடம் எது, அதாவது மோரியா மலை மேலே தான் கட்டப்பட்டதுன்னு 2 நாளாகவும் 3:1 தெளிவாக போட்டிருக்கு. வாசிங்க. பின்பு
சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியன் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். என்ன செய்தான்? ஆலயத்தை கட்ட தொடங்கினான். மோரியா மலையில் கட்ட தொடங்கினான். அப்போ அதே ஆலயம் தான் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. செருபாபேல் தலைமையில் எஸ்ரா 3:8 சொல்லுது. அதே இடத்துல தான் அந்த ஆலயம் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. அப்போ ரெண்டு ஆலயமும் மோரியா மலையில் தான். மூணாவது ஏறாவது கட்டுறது தான் என்ன செய்தான்? அதே இடத்துல தான் அந்த ஆலயத்தை விரிவுபடுத்துறான். அப்போ எல்லா ஆலயமும் ஒரே இடத்துல தான் என்ன செய்திருக்கு? அந்த 3 ஆலயமும் இருந்த இடம் ஒரே இடத்துல தான். ஆனால் அதில் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது 7 வருஷத்தை எடுத்துக்கொண்டான். எத்தனை வருஷம்? 1 ராஜாக்கள் 6:38 சொல்லுது 7 வருஷமா கட்டினான். அதுபோல இந்த ரெண்டாவது செருபாபேல் தலைமையில் வந்து இந்த ஆலயத்தை கட்டும்போது அவங்களுக்கு 24 வருஷம் ஆச்சு. ஏன்னா 20 வருஷம் அங்கே கட்டாமல் போட்டிருந்து. அப்போ கட்டாமல் போட்டிருந்ததுனால அவங்களுக்கு 24 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ அதுவும் கூட சின்ன ஆலயமாக தான் இருந்தது. ஆனால் ஏரோது கட்டின ஆலயம் எத்தனை வருஷம் கட்டியிருந்து அப்படின்னு சொன்னா 46 வருஷம் கட்டியிருந்துன்னு வேதத்துல எழுதி வச்சிருக்கு. எப்படின்னா வசனம் யோவான் 2:20. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளுக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். என்ன நடந்தது? இப்போ 46 வருஷம் மட்டும் யார் கட்டியிருக்கா? ஏரோது ஆலயத்தை கட்ட. இப்பதான் அந்த வேதாகமத்தை நம்ம ஆராய்ச்சி படிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ 46 வருஷம் கட்ட மற்ற ஆலயங்கள் ரெண்டும் அபிஷேகத்தோடு தான் இருந்தது. இவன் கட்டின ஆலயம் என்ன இருந்தது? அங்கே இயேசு வந்து அடி கொடுத்து சுத்திகரிப்பு நடத்தின பிறகு தான் அற்புத அடையாளங்களை அவரே செய்தார். அதுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வாழ்ந்திருந்தார். ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஆலயத்துக்குள்ளே போய் ஒரு அற்புதத்தை அவர் என்ன செய்யலைன்னு தான் அங்கே போட்டிருக்கு. அப்போ எப்போ அடி தொடங்கினார் அப்படின்னா, அடி தொடங்கின உடனேயே, சாட்டையடி நடந்த உடனேயே அங்கே இருந்த குருடரையும் சப்பானியும் உள்ள ஆலயத்துக்குள் வந்தார்கள் போட்டுக்காரு. மத்தேயு 21:14. இது இவர் மட்டும் தான் எழுதியிருக்காரு. மற்ற 3 சுவிசேஷர்கள் அந்த விஷயத்தை எழுதல. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன செய்தாரு? அடியை கொடுத்துக்கிட்டு தான் அப்புறம் என்ன செய்தாரு? இன்னைக்கு நமக்கு எதிராகவோ ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு எதிராகவோ இயேசு சாட்டை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு விடுதலை உண்டுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கையில அடி வாங்கினா நிச்சயமா என்னது உண்டு? விடுதலை உண்டு. அங்க அடி வாங்கினாங்க. அடி வாங்கின பிறகு தான் யாரு? குருடரும் சப்பானிகளும் எங்க வந்தாங்க? ஆலயத்துக்குள்ள. மத்தேயு மட்டும் தான் இதை சொல்றாரு. மற்ற 3 சுவிசேஷர்கள் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. ஆனா குருடனும் சப்பானியும் ஆலயத்துக்குள்ள, யூத ஆலயத்துக்குள்ளேயோ யூத வீடுகளுக்குள்ளேயோ அனுமதிக்க மாட்டாங்க. அது அங்க உள்ள என்னது? வழக்கமாக தான் இருந்தது. ஏன்னு சொன்னா அது வரைக்கும் இயேசு அந்த அடியை கொடுக்கறது வரைக்கும் அந்த குருடனும் சப்பானியோ என்ன செய்யல, உள்ள போனதாட்டு வேதாகமத்தில் எங்கேயுமே எழுதப்படலை. அது ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது ராஜா ஆண்டு கொண்டு இருக்கச்சில ஒரு தடவை எபூசியர்கள் தான் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாங்க. அந்த எபூசியர்களை போய் பிடிக்கணும், அவங்கள ஜெயிக்கணும்னு சொல்லி தாவீது ராஜா என்ன செய்தாரு? அப்போ தாவீது சவுலை தள்ளிட்டு முதல்ல ஆட்சிக்கு வந்த புது டைம். அவருக்கு கையில் என்ன இல்லை, பெரிய படைபலம் ஒன்றும் இல்லை. ஆனால் எபூசியர்களை பிடிச்சாதான் அந்த இஸ்ரவேலுக்குள்ள இவர் என்ன செய்ய முடியும்? எருசலேமுக்குள்ள இவருடைய அரண்மனை கட்ட முடியும். அப்போ அதனால எபூசியர்களை பிடிக்கணும்னு அங்கே போகும்போது அங்கே இருந்தவங்களை நக்கல் பண்ணாங்க. என்ன நக்கல் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை நீ போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய குருடனும் சப்பானியும் மட்டும் போதும் என்ன ஜெயிக்கிறது, நீ ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. 2 சாமுவேல் 5:6 வாசிங்க. தேசத்தின் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதானால் கூடாதது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். என்ன செய்வாங்களாம்? குருடரும் அவனை நக்கலா சொன்னது, அவனை கேவலப்படுத்தினது. குருடரும் சப்பானியும் மட்டும் போதும் ஒன்னும் ஜெயிக்க, அதனால நீ தயவு செய்து என்ன செய்யறாத, அங்கே போயிடாத அப்படின்னு. ஆனால் இவன் என்ன செய்தான்னா, அங்கே போய் அவங்களெல்லாம் பிடிச்சி குருடரும் சப்பானியும் அடிக்கலை, மற்ற படை வீரர்களெல்லாம் அடிச்சு என்ன செய்துட்டான், துவைச்சு போட்டு போனான். போயிட்டு வெளியே வந்து ஒரு விஷயத்த சொன்னான். அதை 2 சாமுவேல் 5:8 வாசிங்க, அதுல தெளிவா போட்டிருக்கு. சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனா இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். தாவீது அன்னைக்கே இவனை பரியாசம் பண்ணோன்னே சொன்னா, ஏன் கூட்டத்திலிருந்து எவன் போய் குருடனையும் சப்பானியும் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள அந்த கூட்டத்துக்கு தலைவனாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ அந்த இடத்துல போட்டிருக்கு, என் ஆத்துமா பகைக்கிற. அப்போ அவனுக்கு அந்த குருடனையும் சப்பானியும் என்ன செய்யாது, பிடிக்காது அப்படிங்கிறது அதில் போட்டிருக்கு. அப்போ போட்டிருக்கிறதுனால அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு யாரை பிடிக்காது? குருடரையும் சப்பானியும் பிடிக்காது. ஏன்னா அந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்யப்படாது, இந்த குருடரையும் சப்பானியும் ஒரு நாளும் ஏற்றப்படாது. அதனால தான் வீட்டுக்குள்ள கூட என்ன செய்ய மாட்டாங்க, இவங்களை வைக்க மாட்டாங்க. அதனால தான் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை 3 குருடரை சுகமாத்தினா. ஒருத்தன் எங்கே இருந்தான்னா எருசலேமில் ஆலயத்துக்கு வெளியே இருந்தான். இன்னொருத்தன் எங்கே இருந்தான்னா எரிகோ பட்டணத்தில் போயிருந்தான் பிச்சை கேட்டுட்டு. இன்னொருத்தன் எங்கே இருந்தான்னா பெத்சாயிதாவில் இருந்தான். அப்போ ஒருத்தன் கூட ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியல, உள்ள வர முடியாது. அதில் இருந்து பார்த்தா தெரியும், யார வேதாகமத்தில் முழுசும் வாசித்து பார்த்தா இன்னும் அநேக குருடர்கள் சப்பானிகளெல்லாம் தேவன் என்ன செய்தார், விடுதலை கொடுத்தார். ஆனால் ஆலயத்துக்குள்ள ஒருத்தன் கூட உள்ள போகலை. ஆனால் இப்போ அடி சுத்திகரிப்பு எப்போ நடக்குதோ அதுக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த வசனம் என்ன சொல்லுது, உடனடியாக குருடர்களும் சப்பானிகளும்
உள்ள போனார்கள். அப்போ அடியை வாங்கினா, அதாவது அடி இயேசு எப்போ சுத்திகரிக்கிறாரோ அதுக்கு பிறகு யாரு இது வரைக்கும் வர முடியாதுன்னு நினைச்சிருந்தவங்க எல்லாம் திரும்ப என்ன செய்ய முடியும்? ஆலயத்துக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிதான். நமக்கும் ஒருவேளை சில சமயங்கள்ல இந்த தேவனுடைய ஊழியத்துக்கு நம்ம போக முடியாதுன்னு நினைப்போம். சில சமயங்களில் சில அடிகள் என்ன செய்யும்? கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும்? உள்ள போய் சில காரியங்களை செய்ய முடியும். சில சுத்திகரிப்புக்கு பிறகுதான் விடுதலை தேவன் என்ன செய்வார்? தருவார். அப்போ பாருங்க, அப்போ அதுக்கு பிறகுதான் அந்த ஆலயத்தில் அற்புத அடையாளங்கள் பெருக தொடங்க. அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடம், ஒரு இதில் சுவிசேஷத்தை நான் நல்லா பார்த்துருக்கேன். ஒரு இடமா அந்த ஆலயத்துக்குள்ள எந்த அற்புதமும் தேவன் செய்யவே இல்லை. ரெண்டாவது இயேசு செய்கிறாரு குருடரின் சப்பானியம். இது கழிஞ்சு அவர் பாருங்க 50 அவர் உயிர்த்து மேலே போயாச்சு. அவர் உயிர்த்து சரியா 50 நாள் ஆன உடனே அங்கே என்ன செய்யுது? ஒரு சர்ச்சை உருவாகுது. 50ஆவது நாள் தானே உருவாச்சு. அது தெரியுமா? எத்தனை எப்படி 50ஆவது நாள்? இயேசு கிறிஸ்து பூமியில் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? 40 நாள் தங்கியிருந்தார். போயிட்டு 10ஆவது நாள் என்ன செய்தார்? அங்கே போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே சபை என்ன செய்யுது? இந்த உலகத்தில் கட்டப்பட்டது. அப்போ அதுதான் என்னது அந்த இடத்துல அந்த வசனத்துல போட்டிருக்கு. நம்ம முதல் வாசித்த வசனம், தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அலங்கார வாசல்ல என்ன கொண்டு வைக்காங்க? அவனை கொண்டு வைக்காங்க. எதுல? அந்த ஆலயத்தில் உள்ள அலங்கார வாசல். அப்ப பார்த்தா இது 50ஆம் அந்த சபை உருவான பிறகுதான் பாஸ்டர்மார் ரெண்டு நினைச்சாங்க. பாஸ்டர்மாருக்கு யார் இல்லாது? பேதுருவும் யோவான். அதுக்கு முதல் வசனத்தில் போட்டிருக்காங்க. எந்த நேரத்தில் போனாங்கன்னு கூட போட்டிருக்காங்க. எந்த நேரத்தில் போனாங்க? 9ஆம் மணி நேரத்தில். 9ஆம் மணி நேரம். அது ஏன் 9ஆம் மணி நேரம் போனாங்கன்னா, யூதர்கள் எப்படி செய்வாங்கன்னா 3 நேரமும் கண்டிப்பாக ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அவளுடைய வழக்கம். அது எந்த நேரம் இல்லைன்னா, 1 3ஆம் மணி நேரம், 2வது 6ஆம் மணி நேரம், அடுத்தது 9ஆம் மணி நேரம். அந்த 3 மணி நேரம் அவங்க என்ன செய்யணும்? ஆலயத்தில் போய் ஜெபம். இப்போ இவங்க எந்த டைமில் போகிறாங்கன்னா 9வது மணி நேரம். அப்போ ஏற்கனவே 2 நேரம் போயிட்டு வந்திருப்பாங்களா இருக்க. இப்போ 3வது இடையே போகிறாங்க. அப்போ யூதர்களுடைய நாள் எப்படி தொடங்கும் அப்படின்னு சொன்னால், காலையில் 6 மணி தான் அவங்களுக்கு ஒரு நாள் தொடங்கக்கூடிய நேரம். அப்போ முதல் மணி எது அப்படின்னு கேட்டாங்க, காலையில் 7 மணி தான் அவங்களுக்கு முதல் மணி. அப்போ 2வது, அப்போ 3வது மணி எப்போ அப்படின்னா 9 மணி தான். 9 மணி தான் அவங்களுக்கு. அப்போ 6வது மணி எப்போ அப்படின்னு சொன்னால் மதியம் 12 மணி அவங்களுக்கு என்னது? 6ஆம் மணி. அப்போ இந்த 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொன்னால் மாலை 3 மணி. 3 மணிக்கு தான் என்ன செய்திருக்காங்க இவங்க? ஆமாம், ஆலயத்துக்குள்ளே போயிருக்காங்க. 3வது நேரமான ஜபிக்கம் பண்ணுவதுக்கு தான் இவங்க அங்கே போயிருக்காங்க. அப்போ என்னத்தில் போகிறாங்கன்னா, அலங்கார வாசல்னு போட்டிருக்கு. அலங்கார வாசல்னு 2 வசனத்தில் தான் அந்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. அது ரெண்டுமே அந்த இடத்துல தான் வருது. பார்த்தா இது அலங்கார வாசல்லாம் எங்கே இருந்தது என்னதை தெளிவாக ஜோசிபாஸ் எழுதி வச்சிருக்கிறாரு. பெண்கள் மண்டபத்திலிருந்து ஆண்கள் மண்டபத்துக்கு போகக்கூடிய வழியில் தான் என்னது இருந்தது? அலங்கார வாசல் இருந்தது. இப்போ ஏன் இது அலங்கார வாசல்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்த ஏரோது ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் நிக்கோனார்னு ஒரு ஆள் இருந்திருக்கிறார். இந்த நிக்கோனாருங்கிறவர் அலெக்சாந்திரியா பட்டணத்தில் ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர். அப்போ இவர் கொரிந்து பட்டணத்தில் போய் வெண்கலத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அதாவது கொரிந்து பட்டணத்தை வெண்கலங்கிறது பெரிய விசேஷமானதோட அந்த காலங்களில் இயேசு வாழ்ந்த காலங்களில் இருந்திருக்கு. அந்த காலங்களில் அங்கே இருந்து எடுத்துக்கொண்டு, அது பவனை விட தங்கத்தை விட நல்ல மதிக்கப்பட்ட ஒரு சாதனம். அப்போ அது பக்கத்தில் இன்னும் நிறைய வாசல்கள், 12 வாசல்கள் உண்டு. அந்த 12 வாசல்களும் தங்கத்தினாலையும் வெள்ளியினாலையும் வாசல்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அலங்கார வாசல் மட்டும் எப்படி வைக்கப்பட்டிருந்ததுன்னா வெங்கத்தினால. அது வெங்கலம்னாலும் சாதாரண வெங்கலம் இல்லை, கொரிந்து வெங்கலம். அப்போ அதனால தான் அது ரொம்ப அழகாக, மற்றதை விடவும் என்னதான் இருந்தால் இது அழகாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் என்னது வந்தது? அலங்கார வாசல். அதில் அநேக ஜனங்கள் இந்த வழியாக தான் என்ன செய்வாங்களாம்? ஆலயத்துக்குள்ளே போவாங்களா. நிறைய வாசல் உண்டு. ஆட்டு வாசல்லாம் உண்டு. ஆட்டு வாசலில் போகிறதுனா ஆடுகள் புறக்கு வச்சுக்கப்பட்ட வாசல் தான் அந்த ஆட்டு வாசல். கிழக்கு வாசல் உண்டு. அப்போ இந்த வாசல் வழியாக ஜனங்கள் அதிகமாக உள்ளே போகும்போது தான் பிச்சைக்காரனை அங்கே இருந்ததுன்னா பிச்சை என்ன செய்யும்? கூடுதல் கிடைக்கும். அதனால தான் பிச்சைக்காரனை கொண்டு எங்கே அவன் சும்மா தூக்கி டெய்லி கொண்டு அங்கே இருந்தது என்னத்துக்கு? அலங்கார வாசலில் தான் இருத்துவாங்க. அலங்கார வாசலில் ஜனங்கள் இப்படி அடிக்கடி போயிட்டு வாரதுனால மட்டும்தான் என்னது இவனை கொண்டு அந்த அலங்கார வாசலில் இருந்திருந்தாங்க. அப்போ அலங்கார வாசலில் இருந்தவன் எப்படிப்பட்ட கேஸ் அப்படின்னு சொன்னால், தாயின் கருவிலை. ஆமாம், பைக்கை ஓட்டும் போது தண்ணி லாரிக்குள்ள விட்டு கை கால் போன கேஸ் இல்லை. அப்படித்தானே? கபடி விளையாடும் போது ஆமாம் போய் கால் ஒடிஞ்சு போன கேஸ் இல்லை. தென்னை மரத்தில் யாரும் கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போன கேஸ் இல்லை. இவன் எப்படிப்பட்ட கேஸ்னா, தாயின் கருவிலேயே முடந்தனாக இருந்தவன். அப்போ முடந்தனாக இருந்தவனுக்கு வாழ்க்கை இதுவரைக்கும் ஒரே முடந்தன் தான். அவனுக்கு அதுக்கு மேலே என்னதில்லை, சப்பானியாக இருந்தவன். அப்படிதான் சப்பானின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். முடந்தன் நல்லா ஒரு மலையாள வார்த்தை, நல்ல வார்த்தை அது, முடந்தன் அப்படின்னு சொல்லுது. நம்ம திடீர்னு இப்போ பிரசங்கம் பண்ணும்போது சப்பானின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா மற்றவங்க நினைப்பாங்க ரொம்ப மோசமாக இவன் கிறுக்கம் போல இருக்கடி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம கூடுதலாக அந்த மலையாள இதோட யூஸ் பண்ணுது. முடந்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சப்பானி அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. அவன் பார்த்தா ஏக்கத்தோடு அவன் பார்த்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் யாரை பார்த்தானா? இந்த 2 பாஸ்டர்மாரையும் ஏக்கத்தோட, ஏதாவது தருவாங்களா அப்படின்ட்டு அவன் அதில் இருந்துட்டு ஏக்கத்தோட பார்த்தான். அப்போ இவங்க உடனே சொன்னாங்க, பொண்ணு வெள்ளியும் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ உள்ள பாஸ்டர்மார்னா அதெல்லாம் இருக்கும் நிறையா, அப்படி தானே? நிறைய இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு என்னது இல்லை, 2 பாஸ்டர்மார் இருக்கும்.
5 பைசா கூட இல்லை. இல்லைனா இவர் 2 ரூபா இருந்திருக்கனா கூட என்கிட்ட பைசா இருக்குப்பான்னு பைசையாவது கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவும் என்னதில்லை, ஒன்றும் இல்லை. எழுந்து நடந்துச்சோன்னு என்னது இருந்தது, எழும்பி. அதாவது அவங்க பொன்னும் வெள்ளியும் பைசாவோ இல்லாட்டாலும் அபிஷேகம் என்னது இருந்தது. இயேசுவால் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அந்த ஆலயத்துக்கும் ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த இடத்துல தான் போட்டிருக்கு 5000 பேர் உடனடியாக அந்த அத்தனை பேரும் விசுவாசித்தார்கள். இந்த ஒரு மேட்டரையும் பார்த்தோன்னு நினைச்சிட்டாங்க, விசுவாசித்தாங்க. ஆனால் இங்கே போட்டிருக்கு பேதுருவுடைய பிரசங்கத்தில் உடனடியாக நினைச்சிருந்தாங்களாம் 5000 பேர். அபிஷேகம் சுத்திகரிப்புக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய அபிஷேகம் வந்தது. அபிஷேகத்தினால 5000 பேர். அது வந்து இவர் பேதுருக்கு 2வது பிரசங்கம். முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர்? 3000 பேர். 3000 பேர் ஒரே வீட்டில். அது இது பார்த்தா 5000 பேர் ஒரே சர்ச்சில். அப்போ பாருங்க இவ்வளவு. ஆனால் அதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, மிக்சர் இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்தால் பேசணும். நம்ம இவ்வளோ 5 பேருக்கே பேசக்குள்ள நமக்கு தண்ணி 10 நேரம் என்ன செய்யும், குடிப்போம். ஆனால் அங்கே எல்லாம் அப்படி கிடையாது. அவர் எப்படி பேசினாருங்கிறது தெரியாது. 5000 பேருக்கு சத்தம் போட்டு கேட்கணும்னா எப்படி இருந்திருக்கும், ஒன்றும் இல்லை. ஆனால் அழகாக பேசி அந்த இடத்துல 5000 பேர்னா அவங்க 25000 பேரை அங்கே என்ன செஞ்சுருக்கணும், விஷயத்தை கேட்டிருக்கணும். அப்படியுமே 5000 பேருக்கு அவர் மனம் மாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தேவனுடைய ஒரு அபிஷேகம் ஒரு வல்லமையும் இருந்ததுனால மட்டும்தான் நடந்தது. அதனால இல்லைன்னா கூட சும்மா நம்ம ஏதாவது பட்டாசு வேலையில் கட்டினா என்ன செய்ய முடியாது, ஜனங்களை வந்து ஒரு நாள் கவுத்து மாற்ற முடியாது. அப்போ என்னன்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போது 5 முறை தேவன் என்ன செய்தார், சொல்லி இதை கட்ட வைத்தார். அதனால அங்கே அபிஷேகம் இருந்தது. 2வது சாலமோன் கட்டின ஆலயத்திலையும் என்னது இருந்தது, தாவீது மூலமாக சொல்லி கட்டப்பட்ட ஆலயம் தான் அந்த ஆலயம். ஆனால் ஏரோது கட்டின ஆலயத்தில் என்னதில்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு விருப்பப்படி அவன் கட்டின ஆலயம். அதனால அதில் வந்து சில சம்பவங்கள், மோசமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதை இயேசு வந்து என்ன செய்தார், சுத்திகரித்தார், அடித்தார், உதைத்தார் எல்லாம் போட்டிருக்கு. விரட்டி அடிச்சிட்டார் எல்லாம். விரட்டி அடித்தோடனே மற்ற 3 சுவிசேஷம் சொல்கிறாங்க அங்கே இருந்த ஆடு மாடுகளுக்கு விடுதலை. இவர் மத்தேயு மட்டும் சொல்கிறாரு குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் விடுதலை. அல்லேலூயா. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆலயத்தில் திரும்பவும் சீசர்கள் என்ன செய்யாங்க, உள்ளே போய் அவங்களும் பல பேருக்கு விடுதலை கொடுக்கறது மட்டும் இல்லை, 5000 பேரை ஒரே நேரத்தில் மாற்றுறாங்க அப்படின்னு போடுறாங்க. அப்போ தேவ திட்டத்தின்படி சில காரியங்களை நம்ம செய்யும்போது அங்கே என்ன நடக்கும், அபிஷேகம் இருக்க. இல்லாமல் அவருக்கு நம்ம ஆலயமே கட்டினாலும் என்ன நடக்காது, அங்கே ஒரு விஷயமும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய காரியத்தினால ஒரு யூஸும் அங்கே கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.